தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அதான் ஐயா பண்ருட்டி ஐயா சொன்ன மாதிரி அந்த முடிவு வந்து நாடறியும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தேசிய ஜனநாயக கூட்டிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தாலே பாஜக தொடர்ந்து ரைடு நடத்தும், அமலாக்கத்துறை வருவாங்கலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய நிர்வாகிகளும் பலர் சொல்கிறாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களுடைய தலைமையுடைய முடிவு என்பது அவர்கள் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ, பொதுமக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி எடுத்திருப்பார்கள் என்பது என்னோட கருத்து. பின்னாடி எதுவும் நடக்கிறதெல்லாம் பின்னாடி எது நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் யாரும் வரல. தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இந்த அதிமுகவை ஆரம்பித்தார். அதன் வழியில் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் வழிநடத்தினார்கள். இந்த மிகப்பெரிய 2 தலைவர்களை நம்பி தான் இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவேராக விளங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை கையில் வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன? இந்த யோகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. திமுக தாவேகான்றது தான் 2026 சொல்லியிருந்தாங்க. இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. கூட்டணி பற்றி இன்னும் டைம் இருக்கு. அப்போ முடிவு பண்ணும். அதிமுக பாஜக கூட்டணி என்ன நினைக்கிறீங்க? அது நேரம் இருக்கு. நேரம் அதிமுக பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எப்படி எப்படி இருக்கும் 2026? எந்த கூட்டணி? அதிமுக பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 அவர்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் இருக்குன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எங்களுடைய கருத்து இன்னைக்கு பொதுமக்களை நோக்கி ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி அவருடைய அரசியலுடைய தொடர்ந்து ஐயா வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இது எப்படி பாருங்க? பாஜக இந்த அளவு இந்த கருத்தை வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதை நீங்கள் பாஜக அவர்களிடம் கேளுங்க. தமிழகத்தில் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லுங்கள். பல தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்காரு. அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நான் கருதுகிறேன். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தலைவர்கள் யார் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை 2026 அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதில் உண்மையில் தனி கட்சியில் உண்மையில் காலம்தான் முடிவு செய்யும். காலம் முடிவு செய்யும். நல்லது. திமுகவோட எதிரான எங்களுடைய நிலைப்பாடு இன்று என்ன என்பதை எங்களுடைய ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே இருக்காங்க சொல்றாரு. அந்த நிலைப்பாடு பாஜக கூட்டணியில் வெளியே வந்திருக்கோம். அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறோம்? அங்கேயே பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்காங்க, தொண்டர்கள் ஏற்றுக்காம இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இந்த சூழ்நிலையில் அந்த தொண்டர்களுக்கு நானும் ஒரு அடிமட்ட தொண்டன் தான். 1.5 கோடி தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டன் தான். தொண்டர்களுடைய இன்னைக்கு நிலைப்பாடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். ரைட்டுங்களா? ஏனென்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு இருந்தது, இன்றைக்கு இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது என்பதென்றால் இதில் கட்சியில் ஏற்பட்ட பிளவு தான் காரணம். அப்போ ஒன்றிணைந்தால்தான் இந்த இயக்கம் வலிமை பெறும்.
எதிர்காலத்தை நோக்கி ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து மட்டுமல்ல, பொதுமக்களுடைய கருத்து. ஸோ அதனுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக 2 வருஷமா பொதுச் செயலாளரா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய தலைமை எப்படி இல்லை, நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி அது அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க எடப்பாடி பழனிசாமி 2 வருஷமா அதிமுக பொதுச் செயலாளரா இருக்காரு. அவருடைய தலைமை எப்படி பாக்குறாங்க? எப்படி இருக்கு? அதிமுகவோட பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி 2 வருஷம் இருக்காரு. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவு அதன் போக்கில் விட்டுறேன். நன்றி.